ஹாய் ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வேறு லெவலில் ஒரு இமேஜ் எடிட் பண்ண போகிறோம். இந்த இமேஜ் எடிட் பண்ண போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. கிட்டே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து வேறு லெவலில் இமேஜெலாம் எடிட் பண்ணி போடுவோம் நண்பா. உங்கள் ஃபோட்டோ வச்சு வேறு லெவலில் இமேஜெலாம் எடிட் பண்ணி போடும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் நண்பா. நம்ம நியூ ட்ரெண்டிங் மாதிரி இமேஜெலாம் எடிட் பண்ணுவோம் நண்பா. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வேறு லெவலில் போஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் இந்த ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கற்று தர போகிறோம் நண்பா. வாங்க நண்பா, இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நீங்கள் ஃபஸ்ட் உங்கள் பிக்சாட் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க நண்பா. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லன்னு டவுன்லோட் பண்ணலாம் பிக்சாட் ஆப்பை. இதில் சென்டரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கலாம் நண்பா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச பிறகு. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டாக எப்படி எடிட் பண்ணணும்னு புரியும். ஸோ பேக்ரவுண்ட் இமேஜை நம்ம எடுப்போம். ஸோ இதான் அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் நண்பா. நான் பண்ண போகிற எடிட் வந்து ஒரு ஈஸியான எடிட் நண்பா, ஒரு டக்கரான எடிட்டாக நியூ ட்ரெண்டிங்கான எடிட் நண்பா. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள் நண்பா. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இப்படி வந்துட்டு இருந்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நண்பா. ஸோ அந்த ஆட் ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நண்பா. அதுவும் நீங்கள் சிட்டிங் பொசிஷனில் இருக்க ஃபோட்டோவை சூஸ் பண்ணுங்கள். எங்கே தான் இந்த எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அந்த எடிட்டுக்கு செட் ஆகும் நண்பா. இல்லாட்டி செட் ஆகாது. இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டிங்கன்னா கட் அவுட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் இமேஜை கட் பண்ணுங்கள். கொஞ்சம் கிளியராக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும் நண்பா. அவுட்லைன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஏற்ற மாதிரி சைஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் நண்பா. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே எவ்வளோ டைம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பராக கட் ஆகி வர நண்பா. சீக்கிரமாக பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ணுறதெல்லாம் தப்பாக கட் ஆகிரும். ஸோ இதில் கேப் இருக்குது நண்பா. இந்த கேப்பை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும்னா இதில் ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது நண்பா. அந்த ட்ரா ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். அந்த கேப் எல்லாம் கரெக்ட் ஆகிடும் நண்பா. எரேஸ் பண்ணாமல் பக்கத்துலேயே இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணி முடிஞ்ச வரை சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நண்பா. நம்ம இங்கே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ண போகிறோம். உங்கள் இமேஜ் இந்த மாதிரி ஆகிடும் நண்பா. ஸோ பேக்ரவுண்டெல்லாம் அப்படியே போயிடும் நண்பா. ஸோ இந்த மாதிரி சூப்பராக வேறு லெவலில் உங்கள் இமேஜ் கட் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் வந்து சென்டரில் வந்து இப்போ கரெக்டாக வச்சுருங்க நண்பா. கரெக்டாக நீங்கள் சென்டரில் வச்சுருக்கோங்க. கொஞ்சம் இமேஜ் வந்து பெருசாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னது ஆட் பண்ணணுன்னா உங்கள் காலுக்கு ஷேடோ அடிக்கிற மாதிரி ஒரு இது ஆட் பண்ணணும். அதில் ஆட் ஃபோட்டோ கொடுத்து இல்லை ஷேடோ மாதிரி நான் ஒன்று கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் சரித்து கரெக்டாக உங்கள் காலுக்கு கீழே கரெக்டாக வச்சா போதும் நண்பா. அது கரெக்டாக அந்த ஷேடோ அடிக்கிற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் எடிட் பண்ணுறதா கொஞ்சம் நம்புகிற மாதிரி எடிட் பண்ணல நண்பா. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்ணோன்னா லோடோட டை நம்ம ஆட் பண்ணணும் நண்பா. அதே ஆடு ஃபோட்டோ கொடுத்துட்டு இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கரெக்டாக நீங்கள் இந்த கார்னரில் வச்சா போதும் நண்பா. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு வேறு லெவலான ஒரு எடிட் தான் நண்பா. வேறு லெவலான ஒரு எடிட் தான். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இதோட கிளாரிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதில் நீங்கள் பிரைட்னஸ் வந்து இதே இருக்கட்டும் நண்பா. இங்கே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். இல்லை கிளியரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நண்பா இதில் சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும் நண்பா. கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான். ஷேடோ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான். அவங்க இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு நண்பா. வேறு லெவல்லாம் எடிட் நண்பா. நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா இந்த வீடியோவை. நம்ம அடுத்த வீடியோவில் நண்பா வேறு லெவலான எடிட்டு பார்க்கலாம் நண்பா. இந்த மாதிரி வேறு லெவலான எடிட் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. குறைஞ்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண நண்பா. இந்த ஃபோட்டோலாம் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் போஸ்ட் பண்ணி நீங்கள் வேறு லெவலில் விளாசலாம் நண்பா. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு எல்லாம் வேறு லெவலில் விளாசலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நண்பா. சேவ் பண்ணுறது எப்படின்னா மேலே இருக்க இந்த ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணி சேவ் ஆப்ஷன் இருக்கும் நண்பா. அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும் நண்பா. சேவ் ஆகிடும். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நண்பா.